ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பிளட் பார்க்க போகிறோம். பிளட் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக். இப்போது நம்மளுக்கு விஏஓ எக்ஸாம் வருது, ஃப்யூச்சரில் இது ரிலேட்டடான கொஷின்ஸ் வந்து நிறைய வரலாம். டிஎன்பிஎஸ்சியில் ஆல்ரெடி இட் இஸ் மோஸ்ட் ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா எல்லா எக்ஸாம்ஸ்லையுமே இதுலேருந்து கொஷின் கேட்காம இருக்க மாட்டாங்க பிளட்லேருந்து. ஸோ அப்படிப்பட்ட ஒரு டாபிக் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பிளட்டில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காம்போசிஷன் ஆஃப் பிளட். ஸோ காம்போசிஷன் ஆஃப் பிளட் அப்படின்னு பார்க்கும்போது பிளட் எதனாலலாம் வந்து ஆகப்பட்டிருக்கு, வாட் இஸ் இட்ஸ் காம்போசிஷன் அப்படின்றது தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ உங்ககிட்ட ஒரு கொஷின் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. பிளட் இஸ் அ லிக்விட் காம்பனண்ட் ஆர் அ சாலிட் காம்பனண்ட். ஒரு லிக்விடாக பிளட் வந்து லிக்விடா இல்லை சாலிடா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட வந்து ஒரு கொஷின் கேட்குறாங்க அப்படின்னா நம்ம மோஸ்ட் ஆஃப் த பேர் அது வந்து லிக்விட் அப்படின்னு தான் சொல்லுவோம், ரைட்? பட் வந்து blood is made up of both liquid and solid component. Yes, so liquid component அப்படின்ற இருக்கிறதுல அதோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பிளாஸ்மா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ லிக்விட் அப்படின்ட்டு ஏன் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா the presence of plasma in blood. ஏன் சாலிட் காம்பனண்ட்டும் பிளட்டில் இருக்குது அப்படின்னு சொல்கிறோன்னா the presence of cells in it. ஸோ லிக்விட் காம்பனண்ட் பேர் நம்மளுக்கு இப்போ என்னன்னு தெரியும், இட் இஸ் கால்ட் as plasma. சாலிட் காம்பனண்ட் அதோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளட்டில் ப்ரெசென்ட்டாக இருக்கிறது, இட் இஸ் கால்ட் as cells. ஓகே, ஸோ இப்போ நம்மளுக்கு தெரியும் blood is made up of liquid and solid component. Now plasma அப்படின்றது என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா plasma is totally called as a proteins. ஸோ நம்மளுக்கு தெரியும் நம்மளோட human body is made up of a lot of proteins. combination of proteinsல வந்து நம்மளுக்கு human body வந்து is made up, ரைட்? ஸோ அப்போது ப்ரோட்டீன்ஸ் அப்படின்னு நம்மளுக்கு நிறைய ப்ரோட்டீன்ஸோட எக்ஸாம்பிளும் தெரியும். லைக் கெராட்டின் வந்து இட் இஸ் நம்மளோட ஸ்கின்னோட டெவலப்மெண்ட்க்கு, ஹேரோட நரிஷ்மெண்ட்டுக்கு நம்மளுக்கு கெராட்டின். ஸோ கெராட்டின் இஸ் ஆல்சோ எ ப்ரோட்டீன், அதுவும் நம்மளுக்கு தெரியும். ஸோ இப்போ பிளாஸ்மா ப்ரோட்டீன், ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ப்ரோட்டீன்ஸ்னால தான் பிளாஸ்மா வந்து மேடப் ஆகிருக்கு, ஓகேவா? ஸோ பிளாஸ்மா இஸ் மேடப் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ். ஸோ என்ன 3 இம்பார்ட்டன்ட் ப்ரோட்டீன் ஆர் த ஒன்லி 3 proteins present in plasma அப்படின்னு சொல்லிட்டு கொஷின் கேட்குறாங்க அப்படின்னா ஒன்லி 3 proteins are present in plasma. அதோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்புமின், குளோபுலின் அண்ட் ஃபிப்ரினோஜன். ஒன்ஸ் அகேன் ஐ வில் ரிப்பீட் இட், ஆல்புமின், குளோபுலின் அண்ட் ஃபிப்ரினோஜன். இந்த 3 ப்ரோட்டீன்ஸ் தான் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாஸ்மாவில் இருக்குது. ஓகே, ஸோ செல்ஸில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி 3 டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் பிளட்டில் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா ரெட் பிளட் செல்ஸ், இன்னொன்று வந்து ஒயிட் பிளட் செல்ஸ், இன்னொன்று வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளேட்லெட்ஸ். ரெட் பிளட் செல்ஸ், ஒயிட் பிளட் செல்ஸ் அண்ட் பிளேட்லெட்ஸ், ரைட்? ஸோ பிளாஸ்மா அண்ட் செல்ஸ், இதுதான் மேஜர் காம்போசிஷன் ஆஃப் பிளட். ஓகே, இப்போ கம்மிங் டு த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பிளாஸ்மா. ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு தெரியும் பிளாஸ்மா அப்படின்ட்டு ஒன்று இருக்குது, செல்ஸ் அப்படின்ட்டு ஒன்று இருக்குது அப்படின்னு தெரியும். ஸோ கம்மிங் டு த ஃபங்க்ஷன் ஆஃப் பிளாஸ்மாவோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல நம்மளுக்கு என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா we are going to take albumin in it. ஓகே, ஸோ ஆல்புமின் அப்படின்னு பார்க்கும்போது என்ன அப்படின்னா இட் மெயின்டைன்ஸ், இஃப் கொஷின் வருதுன்னு வச்சுக்கோங்க, வாட் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் ஆல்புமின் இன் பிளட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள், இட் மெயின்டைன்ஸ் ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர். இப்போ உங்களுக்கு வந்து ஒரு ஃபோட்டோவில் வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ ஆஸ்மாசிஸ் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். ஸோ செமி பெர்மியபிள் மெம்ப்ரெயின் இருக்கும், அந்த மெம்ப்ரெயின் உள்ள எது டிஃப்யூஸ் ஆகி உள்ளே போகும், எது வெளில வருது, அதுதான் நம்மளுக்கு சிம்பிளாக நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்மாசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆல்புமின் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின் உள்ள எது வரலாம், இல்லை நம்மளோட பாடி உள்ள எது வரலாம், நம்மளோட பாடியில் தேவையில்லாமல் இருக்க பொருள் என்ன, ஸோ இந்த மாதிரி ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர், இப்போ நம்மளுக்கு ஸ்வெட்லாம் ஆகுது பார்த்தீங்களா, ஸோ இது எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு மெயின்டைன் த ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் இன் அவர் பாடி, ரைட்? செகண்ட் ப்ரோட்டீன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளோபுலின். ஸோ குளோபுலின் அப்படின்னு பார்க்கும்போதே அதோட ஃபங்க்ஷன், வாட் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் குளோபுலின் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா அதோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் ஹெல்ப்ஸ் இன் ஆன்டிபாடி ஃபார்மேஷன். ஸோ ஆன்டிபாடி ஃபார்மேஷன் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். ஆன்டிபாடி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்டிபாடி, ஸோ பாடிக்கு எதெல்லாம் ஆன்டியாக வேலை செய்ய போதோ அப்போ நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பாடியில் வந்து ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அந்த ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு எந்த ப்ரோட்டீன் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளோபுலின். அந்த குளோபுலின் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ பிளாஸ்மா ப்ரோட்டீன். ஓகே, ஸோ குளோபுலின் அதோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா ஆன்டிபாடி ஃபார்மேஷன். ஸோ ஆன்டிபாடி ஃபார்மேஷன் குளோபுலினோட வேலை. இப்போ ஒன்லி 5 டைப்ஸ் ஆஃப் குளோபுலினோட டைப்ஸ் இருக்குது. ஸோ நம்மளுக்கு உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன் IgM. ஸோ இம்யூனோகுளோபின் எம், இம்யூனோகுளோபின் ஏ. ஐஜி அப்படின்றது என்ன அப்படின்னா இம்யூனோகுளோபின், ரைட்? ஸோ இம்யூனிட்டி கொடுக்கறது நம்மளுக்கு இந்த குளோபுலினால தான் வருது. ஸோ இம்யூனோகுளோபின் எம், இம்யூனோகுளோபின் ஏ, இம்யூனோகுளோபின் டி, இம்யூனோகுளோபின் ஜி அண்ட்
immunoglobulin E. ஸோ இதுதான் நம்மளுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 மெயின் டைப்ஸ் ஆஃப் or 5 types of globulin present in plasma, right? So இதுலேருந்து இந்த குளோபுலின்லேருந்து எப்படி கொஷின் வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா which will be the first globulin to be produced on foreign invasion அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஷின் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா IgM தான் ப்ரொடியூஸ் ஆகும் ஃபஸ்ட்டு. ஸோ அதோட ஃபங்க்ஷன் என்னென்னா, இப்போ சப்போஸ் ஒரு ஆன்டிபாடி உள்ள ஒன்று வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட ஃபஸ்ட்டு வேலை என்ன குளோபுலின் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா IgM வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து அலர்ஜி வருது அப்படின்னா it would be because of IgE, immunoglobulin E. அண்ட் பாடியில் மோஸ்ட்டாக இருக்க குளோபுலின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்யூனோக்ளோபின் G. ஓகே, அது என்ன குளோபுலின் G அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ G அப்படின்ற இம்யூனோக்ளோபின் வந்து நம்மளோட பாடியில் நிறைய இருக்குது. அலர்ஜி வரதுக்கான ரீசன் என்ன குளோபுலின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா IgE. அண்ட் IgM வந்து ஃபஸ்ட்டு ஒரு இன்வேஷன் அப்போது இல்லை ஃபஸ்ட்டு ஒரு ஃபாரின் ரியாக்ஷன் நம்மளோட பாடி உள்ள நடக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு வர செக்ரேட் ஆகிற குளோபுலின் நம்ம என்ன சொல்லுவோம்னா IgM, இம்யூனோக்ளோபின் M. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் குளோபுலின். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிப்ரினோஜன். ஸோ ஃபிப்ரினோஜனை நம்ம எப்படி வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு இதோட ஃபங்க்ஷன் என்னென்னு பார்த்துடலாம். ஸோ ஃபிப்ரினோஜன் மெயின்லி இட் ஹெல்ப்ஸ் இன் பிளட் கிளாட்டிங். ஸோ ஃபிப்ரினோஜனோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளட் கிளாட்டிங். இது நீங்கள் எப்படி சிம்பிளாக சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைபர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்மளுக்கு தெரியும் மசில்ஸ்லாம் it would resemble like a fiber. ஸோ இப்போ நம்மளுக்கு பிளட் கிளாட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிப்ரினோஜன் அப்படின்ற ஒரு ப்ரோட்டீன் வந்து நம்மளுக்கு மிகவும் அவசியம். ஸோ பிளட் கிளாட்டிங்க்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுற பிளாஸ்மா ப்ரோட்டீன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிப்ரினோஜன். அண்ட் இதுலேருந்து வேறு எப்படி கொஷின் கேட்கலாம் அப்படின்னா எந்த விட்டமின் வந்து பிளட் கிளாட்டிங்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ற கொஷின் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. ஸோ அது நீங்கள் எழுதிக்கோங்க. விட்டமின் K helps in blood clotting. ஸோ விட்டமின் கே நம்மளுக்கு கம்மியாச்சு அப்படின்னா நம்மளோட பாடியில் வந்து blood clotting வந்து நடக்காது. ஸோ விட்டமின் K is more important in blood clotting. அண்ட் என்ன ப்ரோட்டீன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ விட்டமின் K அப்படின்றது விட்டமின், நல்லா புரிஞ்சுக்கோங்க. ப்ரோட்டீன் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிப்ரினோஜன். ஓகே, ஸோ தீஸ் ஆர் த 3 மெயின் பிளாஸ்மா ப்ரோட்டீன் அண்ட் அதோட ஃபங்க்ஷன் ஆல்புமின், குளோபுலின் அண்ட் ஃபிப்ரினோஜன். ஸோ இப்போ நம்ம பிளட்டில் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிக்விட் காம்போனண்ட் ஆகிய பிளாஸ்மாவோட டைப்ஸ் அண்ட் அதோட ஃபங்க்ஷன்ஸ் வந்து இப்போ நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாலிட் காம்போனன்ட்ஸ், அதோட டைப்ஸ் அண்ட் அதோட ஃபங்க்ஷன். ஸோ நம்மளுக்கு சாலிட் காம்போனன்ட் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், பிளட்டில் இருக்கிறது வந்து ஒன்லி 3 டைப்ஸ். அண்ட் சாலிட் காம்போனோட பேர் என்ன நம்மளுக்கு இப்போ தெரியும், இட் இஸ் கால்ட் அஸ் செல்ஸ். அந்த 3 டைப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா RBC, WBC அண்ட் பிளேட்லெட்ஸ். ஸோ ரெட் பிளட் செல்ஸ், ஒயிட் பிளட் செல்ஸ் அண்ட் பிளேட்லெட்ஸ். நவ் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட டிஃப்ரென்சியேஷன் தான் நான் இப்போ உங்களுக்கு வந்து டேப்லர் காலமாக வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ மீனிங் பார்த்துடலாம். ஸோ இப்போ எரித்ரோசைட்ஸ் அப்படின்னு நான் சொல்லும் போதே உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ எரித்ரோ அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட் அப்படின்றது அர்த்தம். எரி அப்படின்றது என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட். சைட்ஸ் அப்படின்றது அந்த வேர்டை வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. ஸோ எரித்ரோசைட்ஸ். ஸோ எரித்ரோ அப்படின்றது வந்து ரெட். ஸோ நம்மளுக்கு பிளட் ரிலேட்டடான நிறைய பேர் நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் வந்து இனிஷியலாக எரி அப்படின்றது வரும். அந்த ERY அப்படின்ற டேர்ம் வந்து வரும். தட் இஸ் நத்திங் பட் ரெட் பிகாஸ் பிளட் இஸ் ரெட் இன் கலர், ரைட்? ஸோ எரித்ரோசைட்ஸ். சைட்ஸ்னால் நம்மளுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ சயின்டிஃபிக் டேர்ம். சைட்ஸ் அப்படின்றதோட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ இனிமேல் நீங்கள் சைட்ஸ் அப்படின்னு என்ன பார்த்தீங்கன்னா அதோட மீனிங் வந்து செல்ஸ். ஸோ ரெட் பிளட் செல்ஸை தான் நம்ம என்ன சொல்வோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எரித்ரோசைட்ஸ். இப்போ பாருங்கள் லியூகோசைட்ஸ். ஸோ சைட்ஸ் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும், செல்ஸ் அப்படின்ற சைட்ஸ்னால் செல்ஸ் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். லியூகோ அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கலர்லெஸ். ஸோ ஒயிட் பிளட் செல்ஸ்னு ஏன் கூப்பிட்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ கலர்லெஸ் செல். ஸோ கலர்லெஸ் செல்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு உங்ககிட்டலாம் கேட்கலாம். ஸோ இது ஒரு இப்படி கேட்டால் இட் இஸ் அ ஒயிட் பிளட் செல். ஸோ ரெட் பிளட் செல்ஸ் நம்மளுக்கு வந்து ரெட் கலரில் இருக்கும் அண்ட் ஒயிட் பிளட் செல்ஸ் வந்து இட் இஸ் நாட் அண்ட் ஒயிட் இன் கலர், இட் இஸ் அ கலர்லெஸ் செல்ஸ். ஸோ தட் இஸ் வை இட் இஸ் கால்ட் அஸ் லியூகோசைட்ஸ். நெக்ஸ்ட் பிளேட்லெட்ஸ். பிளேட்லெட்ஸோட இன்னொரு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரோம்போசைட்ஸ். த்ரோம்போ அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் ரெப்ரசன்ட்ஸ் அ ப்ரோட்டீன் கால் த்ராம்பின் பிகாஸ் த்ராம்பின் அப்படின்றது என்னென்னா இட் ஆல்சோ ஹெல்ப்ஸ் இன் பிளட் clotting process. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் ஃபிப்ரினோஜன் தட் இஸ் அ பார்ட் ஆஃப் பிளாஸ்மா ப்ரோட்டீன். ஸோ 3 ப்ரோட்டீன் பிளாஸ்மா ப்ரோட்டீனில் ஒரு ப்ரோட்டீனாக இருந்துச்சு ஃபிப்ரினோஜன். ஸோ த்ராம்பினும் ஒரு விதமான ப்ரோட்டீன் தட் ஹெல்ப்ஸ் இன் பிளட் கிளாட்டிங். ஸோ ஃபிப்ரினோஜனும் ஹெல்ப் பண்ணும், த்ராம்பினும் ஹெல்ப் பண்ணும். ஸோ பிளட் கிளாட்டிங்கோட ப்ராசஸ் நான் உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் இதில் சொல்கிறேன்.
ஸோ இதான் எரித்ரோசைட்ஸ், லியூகோசைட்ஸ் அண்ட் த்ரோம்போசைட்ஸ், ரைட்? ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட ஷேப். ஸோ ஷேப் அப்படின்ற பொழுதுல எப்படி கொஷின்ஸ் வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, which cell is a biconcave cell which resembles like biconcave disc அப்படின்லாம் கேட்டாங்க அப்படின்னா, கான்கேவ் அப்படின்னு வந்துச்சுனாலே அது ஆர்பிசி இருக்கும், கான்வெக்ஸ் அப்படின்னு இருந்துச்சுன்னா அது பிளேட்லெட்ஸ் இருக்கும். ஸோ இது நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ கான்கேவ் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்பிசி, கான்வெக்ஸ் அப்படின்றது என்னென்னா பார்த்தீங்கன்னா பிளேட்லெட்ஸ். இர்ரெகுலர் ஷேப்பில் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா டபிள்யூபிசி வந்து நம்மளுக்கு இருக்கும். நெக்ஸ்ட்டு லைஃப் ஸ்பேன் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும், 120 days ஃபார் ஆர்பிசி. ஆர்பிசியோட லைஃப் ஸ்பேன் வந்து நம்மளுக்கு 120 days. வீக்ஸில் வந்து 2 to 3 weeks ஆர் 3 to 4 weeks கூட போகலாம். ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டபிள்யூபிசிக்கு இருக்கும். நெக்ஸ்ட் ஜஸ்ட் 8 to 9 days வரைக்கும் நம்மளுக்கு இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளேட்லெட்ஸ். ஸோ பிளேட்லெட்ஸோட டியூரேஷன் நம்மளுக்கு வெறும் 8 to 9 days. ஓகே, நெக்ஸ்ட்டு கவுண்ட் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 to 5 million cells அப்படின்ற வந்து நம்மளுக்கு வந்து நார்மல் கவுண்ட். அதுதான் நார்மல் கவுண்ட் ஆஃப் ஆர்பிசி. ஸோ நம்மளுக்கு மில்லியன் செல்ஸ் வந்து நம்மளுக்கு தேவைப்படுது. ஆர்பிசி 5 to 5.5 million. நெக்ஸ்ட்டு டபிள்யூபிசி நம்மளுக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னா அது தௌசண்ட்ஸில் தான் நம்மளுக்கு வந்து இருக்கும். ஸோ 4,000 to 12,000 செல்ஸ் நம்மளோட பாடியில் வந்து இருக்கும். தட் கிவ்ஸ் அஸ் இம்யூனிட்டி. கம்மியாக இருந்தாலுமே அது நம்மளோட பாடிக்கு வந்து இம்யூனிட்டி கொடுக்குது. நெக்ஸ்ட்டு லேக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா 2 to 4 lakhs வந்து நம்மளுக்கு வந்து பிளேட்லெட்ஸ் வந்து நம்மளோட பாடியில் வந்து இருக்குது. அண்ட் இதோட ப்ரொடக்ஷன் எங்கே வந்து இந்த செல்ஸ், அதாவது காம்போசிஷன் ஆஃப் பிளட்டில் செல்ஸ் 3 செல்ஸ் இருக்குன்னு நம்ம பார்த்துருக்கோம், ஆர்பிசி, டபிள்யூபிசி, பிளேட்லெட்ஸ். இது மூணுமே போன் மேரோவில் தான் ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ இது ஒரு இடத்துல ப்ரொடியூஸ் ஆகலை. ஸோ செல்ஸ் ப்ரொடியூஸ் ஆகணும், பிளட்டு வந்து நம்மளுக்கு வந்து செக்ரீட் ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட போன் மேரோ ஒழுங்காக இருக்கணும். ஸோ ஏன்னா 3 செல்ஸுமே நம்மளுக்கு வந்து போன் மேரோவில் தான் வந்து நம்மளுக்கு வந்து செக்ரீட் ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட்டு இதோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஆர்பிசியோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் ஹெல்ப்ஸ் இன் O2 டிரான்ஸ்போர்ட்டேஷன். O2 டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது, அதாவது நம்மளுக்கு தெரியும் அனிமியா வந்து நம்மளுக்கு பிளட்டில் வந்து பிளட்டு கம்மியாகிடுச்சுன்னா நம்மளோட பாடி வந்து அனிமிக் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் அனிமிக்னா பிளட்டு கம்மியாகிறதுனால ஆக்சிஜனோட சப்ளை வந்து நம்மளோட பாடி ஃபுல்லாமே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்மியாகிடும். ஸோ அப்படி கம்மி ஆகும்பொழுது நம்மளோட பாடி எப்படி ஃபீல் பண்ணுவோம்னா நம்ம வீக்காக ஃபீல் பண்ணுவோம். ஸோ தட் இஸ் O2 டிரான்ஸ்போர்ட்டேஷன். ஸோ ஆர்பிசி எதில் என்ன ஃபங்க்ஷன் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா it helps in transportation of oxygen. ஸோ ஆக்சிஜன் வந்து நம்மளோட லங்ஸ்லேருந்து த்ரூ அவுட் ஆல் த ஏரியா ஆஃப் பாடி வந்து எது எடுத்துகிட்டு போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளட்டு தான் நம்மளுக்கு கொண்டுட்டு போகும் லங்ஸ்லேருந்து. ஸோ O2 வந்து இட் கேரிஸ் ஆக்சிஜன், ரைட்? ஸோ பிளட் வந்து நம்மளுக்கு கேரி பண்ணிட்டு போதும் O2. ஸோ சப்போஸ் நம்மளுக்கு பிளட்டு கம்மியாகிடுச்சு, பிளட் நம்மளோட பாடியில் கம்மியாகிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அனிமிக்காக ஃபீல் பண்ணுவோம். அண்ட் அதில் பிளட்டு ஹீமோக்ளோபின் அப்படின்றது வந்து நம்மளுக்கு தெரியும். ஸோ ஆர்பிசியில் தான் ஹீமோக்ளோபின் இருக்குது. ஸோ ஆர்பிசியில் தான் நம்மளுக்கு இட் கண்டெய்ன்ஸ் அ பிக்மெண்ட் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ ஆர்பிசியில் என்ன பிக்மெண்ட் இருக்குது அப்படின்ட்டு ஒரு கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் கண்டெய்ன்ஸ் அ ரெட் கலர் பிக்மெண்ட் ஹீமோக்ளோபின். ஸோ ஹீமோக்ளோபின் அப்படின்றது தான் ரெட் கலர் பிக்மெண்ட். அந்த ரெட் கலர் பிக்மெண்ட் தான் நம்மளோட பிளட்டுக்கு வந்து ரெட் கலர் வந்து கொடுக்குது. Okay, so this is all about RBC ஓட function. So it helps in oxygen carry throughout our body. Next நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா WBC நம்மளுக்கு ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், it gives us immunity. ஸோ WBC கம்மியாயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கேன்சர் வரலாம். we call it as leukemia அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேன்சர். ஸோ கேன்சர் வந்து நம்மளுக்கு ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கனாலே நம்மளோட பாடியில் வந்து இம்யூனிட்டி இல்லை. முதல்ல நம்மளோட கேன்சர் வருது அப்படின்னா இம்யூன் செல்ஸை எல்லாமே டெஸ்ட்ராய் பண்ணிட்டு தான் நம்மளுக்கு கேன்சர் அப்படின்ற ஒரு டிசீஸ் வரும். ஸோ டிசீஸ் அப்படின்னு வருது அப்படின்னாலே அந்த இடத்துல என்ன இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா WBC செல்ஸோட வேலை இல்லை, WBC இல்லை அப்படின்றது அர்த்தம். ஸோ மெயினாக 5 types ஆஃப் WBC செல்ஸ் வந்து ஒன்று இருக்குது. லிம்போசைட்ஸ், மோனோசைட்ஸ், நியூட்ரோஃபில்ஸ், பேசோஃபில்ஸ் அண்ட் ஈஸ்னோஃபில்ஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ இதில் ஒன்று நம்ம பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிம்போசைட்ஸில் வந்து 2 types இருக்குது.
அது வந்து இம்பார்ட்டண்ட். அது என்ன டைப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா T lymphocytes. அதை நான் இங்கே எழுதலை, நீங்கள் வேணால் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. T lymphocytes அண்ட் B lymphocytes அப்படின்னு சொல்லுவோம். T lymphocytes வந்து இது எப்படி கேட்கலாம் அப்படின்னா எந்த lymphocytes வந்து ஃபைட் அகெயின்ஸ்ட் வைரஸ் அப்படின்னு கேட்கலாம். ஸோ lymphocytes அப்படின்றதுனால என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஃபைட் அகெயின்ஸ்ட் த வைரஸ் அப்படின்னா T lymphocytes, ஃபைட் அகெயின்ஸ்ட் பாக்டீரியா அப்படின்றது என்னென்னா B lymphocytes. ஸோ TB அப்படின்ற நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. T அப்படின்றது என்ன அப்படின்னா வைரஸ் எதிர்த்து போராடும், B lymphocytes வந்து பாக்டீரியாவை எதிர்த்து போராடும். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மோனோசைட்ஸ். இப்போ சைட்ஸ் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸோ சைட்ஸ்னால் செல்ஸ் நம்மளுக்குன்னு தெரியும். ஸோ மோனோசைட்ஸ் வந்து நம்மளோட பாடியில் வந்து தேவையில்லாத செல்ஸ் எல்லாம் சாப்பிட்றது வந்து மோனோசைட்ஸோட வேலை. ஸோ மோனோசைட்ஸோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான். நெக்ஸ்ட்டு நியூட்ரோஃபில்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாரின் ஜெம்ஸை சாப்பிட்றது வந்து ஸோ இம்யூனிட்டி கொடுக்குது இல்லையா. ஸோ ஃபாரின் ஜெம்ஸை வந்து சாப்பிட்றது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூட்ரோஃபில்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து பேசோஃபில்ஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து கெமிக்கல் ப்ரொடியூஸ் பண்ணோம் நம்மளோட பாடியில். இப்போ நம்மளுக்கு வந்து ரேஷஸ் வருது, அதெல்லாம் அது சரி பண்ணுறதுக்கு நம்மளுக்கு எது உதவும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேசோஃபில்ஸ் வந்து நம்மளுக்கு உதவும். சப்போஸ் ரேஷஸ்னால் கூட ஒரு அலர்ஜினால தான் நம்மளுக்கு வருது இல்லையா. ஸோ அந்த அலர்ஜியை கிளியர் பண்ணுறதுக்கு அதை வந்து அதுக்கு இம்யூனிட்டி கொடுக்கறது நம்மளோட பாடியில், அதெல்லாம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசோஃபில்ஸ் நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட்டு ஈஸ்னோஃபில்ஸ் நம்மளுக்கு எதுக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்னோஃபில்ஸும் அதே தான். அலர்ஜி அப்போ இந்த ஈஸ்னோஃபில்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக செக்ரேட் ஆகும். ஸோ அப்படி அலர்ஜி அப்போ இது ரொம்ப அதிகமாக செக்ரேட் ஆகிறதுனால ஃபர்தராக அந்த அலர்ஜி வந்து ஸ்ப்ரெட் ஆகாமல் இருக்கிறதுக்கு வந்து தடுக்கும். பேசிக்காக இது 5மே நம்மளுக்கு என்ன கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்யூனிட்டி வந்து கொடுக்கும். ஸோ திஸ் இஸ் த 5 மெயின் டைப்ஸ் ஆஃப் WBC செல்ஸ். நெக்ஸ்ட் நம்மளுக்கு பிளேட்லெட்ஸ் தெரியும். பிளேட்லெட்ஸ் நான் ஆல்ரெடி சொன்னேன். இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் த்ரோம்போசைட்ஸ். ஸோ த்ராம்பின் அப்படின்ற ஒரு ப்ரோட்டீன்னால பிளேட்லெட்ஸ்னால நம்மளோட பாடியில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளட் கிளாட்டிங் வந்து நடக்கும். ஸோ இப்போ பிளட் கிளாட்டிங் இருக்கணும் அப்படின்றதுக்கு பிளட் கிளாட்டிங் நடக்கணும் அப்படின்றதுக்கு என்ன யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ராம்பின் வந்து ரொம்ப யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு வந்து இதோட டிஸ்ட்ரக்ஷன் எப்படி வந்து இது டிஸ்ட்ராய் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 3மே RBC, WBC, பிளேட்லெட்ஸ் இது 3மே வந்து ஸ்ப்ளீனில் வந்து டெஸ்ட்ராய் ஆகும் அண்ட் லிவர் வந்து இதை வந்து எக்ஸ்க்ரீட் பண்ணும். ஸோ ஸ்ப்ளீன் இது 3மே வந்து ஸ்ப்ளீனால் தான் டெஸ்ட்ராய் ஆகுது. ஸோ திஸ் இஸ் த மெயின் functions of RBC, WBC and platelets. ஸோ இப்போ நம்ம ஒரு இம்பார்ட்டண்ட் டாபிக் காம்போசிஷன் ஆஃப் பிளட் வந்து பார்த்து முடிச்சிருக்கோம். ஸோ இது எல்லாமே வந்து எல்லாருக்கும் யூஸாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இது எல்லாருமே கோ த்ரூ பண்ணுங்கள் இதை. அண்ட் இதுக்கு நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டண்ட் டாப்பிக்கில் அகெயின் நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ.